ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதோட ஆர்ஆர்பி ப்ரிப்பரேஷன் உங்க எல்லாருக்கும் நல்லா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். கண்டிப்பா நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவோம். அதை பத்தி எந்த ஒரு பயம் இல்லாம நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்போம். வாங்க இன்னைக்கான ஃபோர்த் வீடியோல போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: A client diagnosed with atrial fibrillation has experienced a transient ischemic attack. Which of the following medication would the nurse anticipate being ordered for a client at discharge? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப பெரிய கொஷின். ஆனால் சிம்பிளாக நீங்கள் ரெண்டே வரியில் முடிச்சிடலாம். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருக்க பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா, ஆன்டிகோயாகுலன்ட் மெடிகேஷன், பீட்டா பிளாக்கர், ஆன்டி ஹைப்பர் யூரிசிமிக் மெடிகேஷன், த்ராம்போலைட்டிக் மெடிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ யூனோ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அது வந்து ஒரு ஆஃப் த அரித்மியாஸ். நிறைய ரீசன்னால வரும். ஆனால் நம்மளுக்கு என்ன தேவைன்னா, ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வந்துருச்சு பேஷண்ட்டுக்கு, ஸோ அதோட காம்ப்ளிகேஷன் என்ன, அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன காம்ப்ளிகேஷன்? இஸ்கிமிக் அட்டாக் வந்திருக்கு. அப்போ என்ன கொடுக்கணும்? வி ஹாவ் டு கிவ் ஓரல் ஆன்டிகோயாகுலன்ட் மெடிகேஷன். ஓகேவா? அப்பதான் என்ன ஆகும்னா, நெக்ஸ்ட் டைம், ஏன்னா ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்ல என்ன ஆகும்னா, பிளட் வந்துட்டு ஏட்ரியம்ல பூல் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும், யூனோ சேம்பர்ஸ் ஆஃப் த ஹார்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. யூனோ திஸ் இஸ் ஹார்ட், கரெக்டா? ஸோ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் என்ன அர்த்தம்? இங்க பிளட் வந்துட்டு என்ன ஆகும்? பூல் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஒரே இடத்துல பிளட் இருக்கிறதுனால என்ன ஆகும்? தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் பிளட் கிளாட். ஸோ அந்த கிளாட் ஆனது என்ன செய்யும்? எங்கேயாவது போய் ஈவன் ஹார்ட்டே போய் அஃபெக்ட் பண்ணலாம், இல்லை பிரெயின் போய் ஸ்ட்ரோக் வரலாம். ஸோ அது மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன செய்யணும்? யூ ஹாவ் டு கிவ் ஓரல் ஆன்டிகோயாகுலன்ட் மெடிகேஷன். செகண்ட் கொஸ்டின்: A patient with bacterial meningitis demonstrate which of the following? இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஏன் முக்கியமான கொஸ்டின்? ஏன்னா எல்லாருக்கும் நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் வந்திருக்கு, சிஎஸ்எஃப் ஃபைண்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன். தெரிஞ்சு, ஐ ஹோப் நிறைய பேருக்கு தெரியும், தெரியலனாலும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாக்டீரியல் மெனிஞ்சைட்டிஸ் எதனால வரலாம்? நிறைய ரீசன் இருக்கு. ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் இஸ் பாக்டீரியல். அதுக்கப்புறம் இன்ஃபெக்டிவ் ஈட்டியாலஜியில் பாக்டீரியல், வைரல், அப்புறம் ஃபங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ பாக்டீரியல் மெனிஞ்சைட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபைண்டிங் என்னன்னா, இட் வில் பி டர்பிட். ஓகே, மற்றபடி இந்த வைரல்லையோ இல்லை ஃபங்கல் மெனிஞ்சைட்டிஸ்லோ எப்படி இருக்கும்னா, இந்த சிஎஸ்எஃப் கிளியரா இருக்கும். ஒன்லி இன் பாக்டீரியல் மெனிஞ்சைட்டிஸ் இட் வில் பி டர்பிட். ஓகேவா? தென் குளுக்கோஸ் லெவல், இதுதான் நிறைய வாட்டி கொஸ்டின் வந்திருக்கு. குளுக்கோஸ் லெவல் பாக்டீரியல் மெனிஞ்சைட்டிஸ்ல டிக்ரீஸ்டா இருக்கும். இதே வைரல்லையோ ஃபங்கல்லையோ அது வந்து நார்மலா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஓகேவா? இது ரெண்டும் தான் மேஜரான எம்சிக்யூல வந்த பாயிண்ட். இது மட்டும்தான் அதோட கலர். ஓகே, பாக்டீரியல் மெனிஞ்சைட்டிஸா இருந்துச்சுன்னா அது வந்து டர்பிடா இருக்கும். இதே வைரல் ஃபங்கலா இருந்தா கிளியரா இருக்கும். குளுக்கோஸ் வந்து டிக்ரீஸ்டா இருக்கும் எங்க? பாக்டீரியல்ல. மற்றபடி வைரல்லையோ ஃபங்கல்லையோ நார்மலா கூட இருக்கலாம். ஓகேவா? தேர்டு, புரோட்டீன் லெவல். இதுல புரோட்டீன் கொடுத்துருக்காங்க, அதனால நான் சொல்றேன். புரோட்டீன் லெவல் பார்த்தீங்கன்னா, பாக்டீரியல் மெனிஞ்சைட்டிஸா இருந்துச்சுன்னா மோர் தென் 200 இருக்கும். ஓகே, யூஸ்வலா நார்மல் சிஎஸ்எஃப் ஓட புரோட்டீன் லெவல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 to 15. ஓகேவா? இதுல மோர் தென் 200 இருக்கும். இதே வைரலா இருந்துச்சுன்னா லெஸ் தென் 200 இருக்கும். ஃபங்கலா இருந்தாலும் திருப்பி மோர் தென் 200 இருக்கும். ஓகேவா? இப்படிதான் ஆல்டர்னேட்ல வரும். மோர் தென் 200, லெஸ் தென் 200, மோர் தென் 200 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்ஸ் இன் சிஎஸ்எஃப் அனாலிசிஸ். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் சொல்லவே வேணாம், இப்போ சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆன்சர் இஸ் டிக்ரீஸ்ட் சிஎஸ்எஃப் குளுக்கோஸ் லெவல்ஸ். தேர்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் தேங்க்ஸ் சொல்லணும்னா, ஆக்சுவலாக சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 இயர்ஸாக இருக்கும். ஸோ இதுவரையும் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் எனக்கு எந்த வீடியோவுக்கும் கிடைச்சதில்லை. என்னோட ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ஆர்பி ப்ரிப்பரேஷன் வீடியோவில் ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு வந்துட்டு மோர் தென் 100 லைக்ஸ் வந்துச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி.
உண்மை சொல்ல போனா த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எங்க டீமுக்கு என்ன அப்படின்னா நீங்க கொடுத்த அந்த லைக் மட்டும்தான். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ் இன் ஃபர்தர் வீடியோஸ் ஆல்சோ. Next question, the nurse assists a patient in connecting a stressful event with the patient reaction to the event. This approach is known as. ஸோ ஆப்ஷன்ல என்ன இருக்கு? எவாலுவேட்டிவ் கேர், ப்ராப்ளம் சால்விங், சிச்சுவேஷனல் இன்டர்வென்ஷன், கிரைசிஸ் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பேஷண்ட் என்ன இருக்கு? ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்ல இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்னால என்ன அர்த்தம்? ஒன்னு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், இல்ல கிரைசிஸா இருக்கும். ஆன்சர் இஸ் கிரைசிஸ் இன்டர்வென்ஷன் தான். நெக்ஸ்ட் ரொம்ப சூப்பரான கொஸ்டின் இந்த கொஸ்டின். While auscultating the adult patient lung, the nurse hears loud bubble sound during inspiration that do not disappear after the patient cough. Which finding should the nurse document from the lung assessment அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சூப்பரான கொஸ்டின். ஏன்னா இது ஒரு அப்நார்மல் லங் சவுண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஏன் ஏதோ ஒரு லவுட் பபுள் சவுண்ட் கேட்குது. எப்ப கேட்குது? இன்ஸ்பிரேஷன் அப்ப கேட்குது. ஆனா என்னது? கஃப் பண்ணா அது முடியல, டிசப்பியர் ஆகல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு கோ வித் த அதர் ஆப்ஷன்ஸ் லைக் ராங் கையும் இருக்கலாம், கிராக்கிள்ஸாவும் இருக்கலாம், வீஸாவும் இருக்கலாம், ஃப்ரிக்ஷன் ரப்பாவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான வேர்டு எனக்கு தெரிஞ்சு இதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான வேர்டு என்ன அப்படின்னா loud bubble sound during inspiration. ஓகேவா? பபுள் சவுண்ட் யூஸ்வலா பாத்தீங்கன்னா அந்த ராங் கை வந்துட்டு கொஞ்சம் கம்மியான சவுண்டா தான் இருக்கும். ஓகேவா? மற்றபடி வீஸு, கிராக்கிள், இந்த இது மூணுமே வந்து கொஞ்சம் பபுள் சவுண்ட், லவுட் சவுண்ட்ஸா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கீவேர்ட்ல நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ராங் கை இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது கீவேர்டு என்ன? that does not or do not disappear after patient cough. ரொம்ப 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 முக்கியமான வேர்டு இது மட்டும்தான். ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இப்ப மத்த இந்த வீஸோ இல்ல ராங் கையோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேஷண்ட் கஃப் பண்ணா அது டிசப்பியர் ஆயிடும். ஓகேவா? the only sound which does not disappear by cough is your crackles. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் இந்த கடைசி வேர்டு இருக்கு பார்த்தீங்களா, that does not disappear after patient cough, இதை வச்சு தான் ஆன்சரே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா crackles. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, coarse crackles. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் நர்சிங்ல, patient needs to learn walker, which domain is required for learning the skill. ஓகேவா? ஸோ நம்ம பிரெயினை வந்து நிறைய டொமைனா பிரிச்சிருப்பாங்க, அஃபெக்டிவ், காக்னேட்டிவ், அட்டென்ஷனல், அந்த மாதிரி. ஸோ சைக்கோமோட்டார், அந்த மாதிரி என்ன டொமைன் வாக்கர் யூஸ் பண்றதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைக்கோமோட்டார் டொமைன் தான் தேவை. மற்றதும் என்னன்னு சொல்லிடுறேன், யூ ஜஸ்ட் நோட் இட் டவுன். இப்போ அஃபெக்டிவ் டொமைன், அஃபெக்டிவ் டொமைன்னா என்ன அர்த்தம்? நம்மளோட இந்த திங்கிங், ஓகேவா, இதெல்லாம் வந்துட்டு அஃபெக்டிவ் டொமைன் பாங்க. காக்னேட்டிவ்ல தான் நம்மளோட இந்த லேர்னிங், இதெல்லாம் வந்துட்டு காக்னேட்டிவ் டொமைன். அட்டென்ஷனல் டொமைன்ல லிசனிங், இதெல்லாம் வந்துட்டு அட்டென்ஷனல் டொமைன்ல வரும். ஸோ கடைசியா வர்றது சைக்கோமோட்டார். சைக்கோமோட்டார்ல தான் என்ன செய்யும்? நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம லேர்ன் பண்றோம் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு சைக்கோமோட்டார் டொமைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. Next, a nurse is giving discharge instruction to a newly diagnosed diabetic. The nurse discusses with the patient what the dietary intake should be. This is an example of which healthcare services. ஓகேவா? ஸோ பேஷண்ட் டயபெட்டிக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க, டிஸ்சார்ஜில் டயட்ரி இன்டேக்கை பற்றி சொல்கிறாங்க. அது என்ன லெவல் ஆஃப் ஹெல்த் கேர் சர்வீசஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. கொஷின் என்ன இருக்கு? சாரி, ஆப்ஷனில் என்ன இருக்கு? இல்னஸ் ப்ரிவென்ஷன் கிடையாது. ஏன் இல்னஸ் ப்ரிவென்ஷன் கிடையாது? இது ஆல்ரெடி டிசீஸ் வந்துடுச்சு, அப்போ இது வந்து இல்னஸ் ப்ரிவென்ஷனாக வராது. ரெண்டாவது, ரீஸ்டோரேட்டிவ் கேர், ரீஸ்டோரேட்டிவ் கேரா இருக்கலாம். மூணாவது, ஹெல்த் ப்ரொமோஷன் இருக்கலாம். நாலாவது, டெரிஷரி கேர் கிடையாது. டெரிஷரி கேருங்கிறது என்னது? ஏதாவது அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வைஸ் போனாதான் அது டெரிஷரி கேருமா. ஸோ ஆப்ஷன் ஏவும் இல்லை,
டியும் இல்லை, மற்ற பியா சியான்னு தான் நம்ம யோசிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எழுதணும். ஓகேவா? பி என்னது? ரீஸ்டோரேட்டிவ் கேர். ரீஸ்டோரேட்டிவ் கேர்னா என்ன? பாடியை பழைய நிலைமைக்கு எடுத்துட்டு வர்றதுதான் ரீஸ்டோரேஷன் வாங்க. ரீஸ்டோரேஷனால என்ன அர்த்தம்? பழைய நிலைமைக்கு. இங்க நம்ம பாடியை பழைய நிலைமைக்கு எடுத்துட்டு வரோமா? கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர் வில் பி. இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெல்த் ப்ரொமோஷன். ஓகேவா? இருக்கிற ஹெல்த்தை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நம்மளால திருப்பி ப்ரீ டயாபிட்டிக் மாதிரி போக முடியாது. ஆனா நம்ம என்ன செய்யலாம்? இன்னும் ஒர்சன் ஆகாம பண்ணலாம். அதை வச்சுதான் டயட்ரி மேனேஜ்மெண்ட்ங்கிறது. அதனால இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹெல்த் ப்ரொமோஷன். நெக்ஸ்ட் aptitude question. Sum of a digit of a 2-digit number is 20. Difference between the digits is 14. What is the 2-digit number? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வாட்டி கொஸ்டின் வரும். எப்படி கொஸ்டின் வந்தாலும் ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சம் ஆஃப் 2 டிஜிட். ஒரு டிஜிட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று டிஜிட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 20. தென் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 2 டிஜிட் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஓகேவா? இப்போ என்ன செய்யலாம்? இந்த ஈக்குவேஷனை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 பிளஸ் ஒய்ன்னு மாற்றலாம். நான் ஏன் 4 பிளஸ் ஒய்ன்னு மாத்துறேன்? ஏன்னா இந்த ஒய் அங்க போறதுனால மைனஸ்ல இருந்து பிளஸ்ஸா மாறிடும். இப்போ இதை எடுத்துட்டு போய் இங்க போட போறேன். எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போறேன்? 4 பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 20. ஓகேவா? இது 1y 2y ரெண்டு சேர்த்து 2y மாறிடும். இந்த 4 இங்க பிளஸ்ல இருக்கிறது அங்க போனா மைனஸா மாறிடும். 20 minus 4 16. அப்போ y is equal to 8. ஒரு நம்பர் தெரிஞ்சிச்சு. ஓகேவா? y எவ்வளோ? 8 தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டுத்துல எதுல வேணா நீங்க போடுங்க. எக்ஸுக்கு ஒய் என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 20 இருந்துச்சுல. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் ஒய். y என்னன்னா 12. 20 minus 12 x is equal to 8 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படி இல்லைன்னா ஆக்சுவலா இதுல 2 டிஜிட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால யூ ஹாவ் டு கோ வித் த சம். என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? 2 டிஜிட்டுங்கிறதுனால சாரி, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்க 12 கிடையாது, 8. நான் ஆக்சுவலா டைரக்டா எக்ஸ்க்கான வேல்யூவை போட்டுட்டேன். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 20 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 மைனஸ் ஒய். ஒய்க்கு எவ்வளோ? 8. 20 மைனஸ் 8 12. இப்போ எக்ஸுங்கிறது 12, ஒய்ங்கிறது 8. ஓகேவா? அப்படியே போடலாம். அப்படி இல்லைன்னா இங்க ஒய் தெரிஞ்சிருச்சு 8ன்ட்டு. இங்க நம்ம ஆல்ரெடி எக்ஸுக்கு ஒரு ஈக்குவேஷன் வச்சிருக்கோம் பாத்தீங்களா? 4 பிளஸ் ஒய். அப்ப என்ன அர்த்தம்? 4 பிளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 12. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. நீங்க இதே வேணா அப்படி போட்டு கூட பாத்துங்க. சம் ஆஃப் 2 டிஜிட். ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னது? 12. செகண்ட் டிஜிட் என்னது? 8. ரெண்டுத்தையும் 12 பிளஸ் 8 எவ்வளோ? 20. ஓகேவா? அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிஜிட், இந்த ரெண்டு டிஜிட்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன? 12 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 4. வருதா? ஆக்சுவலா ஆப்ஷன்ல வந்துட்டு ரெண்டு டிஜிட் கொடுக்கல அவங்க. இது cannot be determined தான் ஆப்ஷனா நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல என்ன செய்யணும்? 12 8 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா வேணா நீங்க இந்த ஆப்ஷனை வந்துட்டு சூஸ் பண்ணலாம். சம்திங் இந்த 2 டிஜிட்னு இருக்கிறது தப்புன்னு நினைக்கிறேன். சம் ஆஃப் டிஜிட்ஸ் மட்டும் இருந்தால போதும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸ் இஸ் 12, ஒய் இஸ் 8. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் cannot be determined கூட வரலாம். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் த பேட்டர்ன். ரீசனிங் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்கொயர் இருக்கு, கரெக்டா? ஸ்கொயருக்கு அப்புறம் என்ன இருக்கு? ரவுண்ட் இருக்கு. அடுத்தது ஸ்கொயர் இருக்கு, அப்போ ரவுண்ட் இருக்கு. அடுத்தது என்ன வரும்? ஸ்கொயர் தான் வரும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஸ்கொயர். நெக்ஸ்ட், த ஓல்டஸ்ட் ஏர்போர்ட் இன் த வேர்ல்ட் இஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. ஸோ பழைய வீடியோவில் போட்டிருப்பேன் நான்.
இந்தியாவோட ஓல்டஸ்ட் ஏர்போர்ட் என்ன, அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பேன். வேர்ல்டோட ஓல்டஸ்ட் ஏர்போர்ட் என்னங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவோட ஓல்டஸ்ட் ஏர்போர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ வந்து வேர்ல்டஸ்ட் ஏர்போர்ட் அது எங்கே இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஜுஹு ஏர்ட்ரோம் இஸ் த ஓல்டஸ்ட் ஏர்போர்ட் இன் த வேர்ல்டு. ஓகேவா? ஸோ இது ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம இந்தியாவில் தான் இருக்கு, மும்பையில் இருக்கு. நெக்ஸ்ட் இங்கிலீஷ். டு எண்ட் இன் ஸ்மோக் இதோட ஃப்ரேஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல என்ன இருக்கு? டு மேக் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட், டு ரூயின் ஒன் செல்ஃப், டு எக்ஸைட் கிரேட் அப்ளாஸ், டு ஓவர் கம் சம் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுல இந்த மாதிரி ஃப்ரேசஸ்லாம் வந்துச்சுன்னா கரெக்டா தெரிஞ்சா மட்டும் ஆன்சர் எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதான் நான் யூஸ்வலா சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனா நீங்க அதை தவிர்த்தும் தேர் ஆர் சம் அதர் வேஸ் டு ஆன்சர் இட். ஓகேவா? டு எண்ட் இன் ஸ்மோக் உங்களுக்கு தெரியாது, இதுல ஒரு கீவேர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஆர் ஒரு முக்கியமான வேர்டு எண்டு. எண்டுனால என்ன அர்த்தம்? முடிகிறது. ஓகேவா? கம்ப்ளீட் ஆகிறது. ஓகேவா? ஆப்ஷன்ல என்ன அது கம்ப்ளீட் கம்ப்ளீட் மாதிரி என்ன இருக்குன்னு முதல்ல பாருங்க. டு மேக் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட், கம்ப்ளீட்டா ஏதாவது ஒரு விஷயம் முடிகிற மாதிரி இல்லை, கரெக்டா? தென் டு எக்ஸைட் கிரேட் அப்ளாஸ், எக்ஸைட் கிரேட் அப்ளாஸ்னாலும் முடிகிற மாதிரி இல்லை. டு ஓவர் கம் சம் ஒன் அதுவும் இல்லை. ஒன்னே ஒன்று மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகுது. என்னது? டு ரூயின். ரூயின்னா என்ன அர்த்தம்? டு ரூயின் நம்மள வீணாக்குறது. டு ரூயின் ஒன் செல்ஃப். ஓகே, நம்மளே வீணாக்கிக்கிறோம். அதானே கம்ப்ளீட் ஆகுற மாதிரி இருக்கு. ஒருத்தவங்கள முடிக்கிறோம். எண்டுனால என்ன அர்த்தம்? முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இப்படி கூட நீங்க ஆன்சர் எழுதலாம். அதுக்காக தான் சொன்னேன். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் டு எண்ட் இன் ஸ்மோக்குக்கான கரெக்ட் ஆன்சர் டு ரூயின் ஒன் செல்ஃப் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க எங்க இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணிட்டு ஃபர்தர் கிளாஸஸ்க்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தா ஸ்க்ரீன்ல வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. கிளாஸஸ் வந்து ஏப்ரல் 24th ஸ்டார்ட் ஆகுது. மீடியம் ஆஃப் கோச்சிங் வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி த ஒன்லி இன்ஸ்டியூட் இன் தமிழ்நாடு டு டேக் கிளாஸஸ் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் யாருன்னு பார்த்தா நாங்கள் மட்டும்தான், வித் அ மினிமல் ஃபீ வந்துட்டு ரெகுலர் பேட்சுக்கு வெறும் 6000 மட்டும்தான். நீங்கள் வேற எங்கே வேணால் கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த குவாலிட்டியோட இந்த ஃபெசிலிட்டிஸோட கொடுக்குற ஒரே இன்ஸ்டியூட் ஆல் ஓவர் த தமிழ்நாடு நாங்கள் மட்டும்தாங்கிறத நாங்கள் பெருமையாகவே கூட சொல்லிக்கிறோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எங்கள் டீமுக்கு கிடைச்சிருச்சு நீங்கள் கொடுத்த அந்த 100 லைக்ஸ் தான். ஸோ அதே இந்த வீடியோக்கும் கொடுக்கும்படி ரொம்ப ஆசைப்படுறோம். அதே மாதிரி கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.